இல்லை, கூட்டணி வந்து இப்போ ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஒன்று வெளியே போகல, அஃபிஷியலாக யார் 2 பேருமே சொல்லலை. ஆனால் கிட்டத்தட்ட நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது திமுக ஒரு முடிவு எடுத்து சொல்லிவிட்டது. திமுக தெளிவாக சொல்லட்டும்னு நினைக்கிது காங்கிரஸ். இல்லை இல்லை, நீங்கள் வெளியே போங்க, என்னைய பிடிக்கலன்னா நீங்கள் போங்கன்னு சொல்லி திமுக அமைதியாக இருக்கு. இது 2 பேருமே ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இல்லை, நானாக போக மாட்டேன், நீங்களா விரட்டி விடுங்க அப்படிங்கிறது காங்கிரஸுடைய நிலைமை. திமுக தெளிவாக இருக்குது, இல்லை இல்லை நான் விரட்ட மாட்டேன், நீ வேணான்னா போ, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் தெரியுது எனக்கு. நம்ம சுமூகமாக 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு. அதாவது குறிப்பாக இன்னைக்கு மாணிக் தாக்கூருடைய அந்த திருப்பரங்குன்ற கூட்டத்து பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இதுக்கு எப்படி ராகுல் காந்தி பதில் சொல்ல போகிறாரு? அதனால் ஒரு வேளை 17ஆம் தேதி கேசி வேணுகோபால் மீட்டிங்கில் ஒரு முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணாங்கன்னா திமுக ரொம்ப சந்தோஷப்படும். அதான் பல முறை நம்ம சொல்லிட்டோம், காங்கிரஸ் வெளியே எப்போ போகுது அப்படிங்கிறதுக்காக திமுக காத்துக்கிட்டு இருக்கு. போன பிறகுதான் தேமுதிக மற்றும் ஐயா பாமக, அதாவது ராமதாஸ் பாமகவை சேர்க்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவை திமுக எடுக்க போகுது.